இதே தெய்வம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி ஆட்சி மலர 2026 தமிழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் ஆட்சி மலர சாதனை செம்மல் செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து வந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற தன்னுடைய கருத்தை தெரிவித்ததற்காக தலைமை அவர் வைத்து வந்த கழக பொறுப்புகளிலிருந்து விடுவித்திருக்கிறார்கள். அதனால் நம்பியூர் ஒன்றியத்தில் உள்ள கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் தங்களுடைய வருத்தத்தையும் தங்களுக்கு சாதனை செம்மலுக்கு ஆதரவாக தாங்கள் வைக்கும் கழக பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார்கள். அது இன்று 7 மணிக்கு நம்பியூர் அருண் கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அனைவரும் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய வருத்தத்தை தலைமைக்கு தெரிவிக்கிறார்கள். மீண்டும் தலைமை நல்ல ஒரு முடிவெடுத்து கழகத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து 2026 கழக ஆட்சி மலர புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் ஆட்சியின் மலர தலைமை நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்றும் சாதனை செம்மல் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 322 கிளைக்கழக செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் ஒரு 250 பேர். கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து மட்டும் ராஜினாமா செய்துவிட்டு கழக பணி தொடர்ந்து ஆற்றுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் நடக்கும். அது இப்பொழுது கோபியில் நான் ஈரோடு மாவட்டம் கோபியில் ஆரம்பித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய வருத்தத்தை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தலைமைக்கு தெரிவிக்கும் விதத்தில் தங்களுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தும் விதத்தில் தான் இந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. தலைமைக்கு எதிராக அல்ல என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.